அந்த குஷ்டரோகிகளை பார்த்து மனது இறங்கி எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்திட்டார். ஆண்டவர் சுகப்படுத்திட்டு போயிட்டார். ஆனா திரும்பி வந்தது யார் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் திரும்பி வந்தான். ஆண்டவர் கேட்கிறார் அவனை பார்த்து, நான் சுகப்படுத்தினது 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க போனாங்க? அப்போ அந்த 9 பேருக்கு சிலருக்கு என்ன நினைச்சிருக்கலாம்னா, குஷ்டரோகத்தினால தள்ளிவிடப்பட்டவங்களுக்கு எல்லாம் நான் பார்ப்பா சரியான அப்படின்னு சொல்றதுக்கு சிலர் போயிருக்கலாம். சிலர் இது வரைக்கும் என் ஃபேமிலியோட இருக்க முடியலையே, எத்தனை நாள் ஆயிருச்சு, நான் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போனா நல்லா இருக்கும். இப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்க குஷ்டரோகம் சரியான உடனே அவங்க நிறைய அவங்களுக்கு வேலை இருந்துச்சு. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும்தான் நான் நினைச்சான். என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்திருக்கிற வியாதி கொடுமையான வியாதி, இந்த வியாதியில எத்தனையோ பேர் என்னை கைவிட்டாங்க, எத்தனையோ பேர் என்னை வேண்டான்னு உதறி தள்ளிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் நல்லா சாப்பிட்றேன், எல்லாரோடையும் வாழ்றேன்னா, ஒருவர் என்னை சுகப்படுத்தினார், அவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்ன்ற அந்த ஒரு காரணத்திற்காக வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் ஆண்டவரை தேடி வந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுக்கலாம் மாட்டார். சவுல கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அவனுடைய ராஜ்ய பாரத்தில் அவன் சரியில்லை, அவன் கீழ்ப்படியல, எல்லாமே ஆண்டவருக்கு தெரிஞ்சும் அவனுக்கென்று வைத்திருந்த அந்த 40 வருஷத்துல தாவீது அவரை விட ரொம்ப கிளவரானவரா இருந்தாலும், அவரை விட ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும், கர்த்தர் தாவீதை 40 வருஷம் தாண்டி தான் கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்னா அவர் அவ்வளவு கொடுத்த ஆண்டவரை அப்படி பிடுங்கி எல்லாம் ஆண்டவர் எடுக்க மாட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய நேரத்துல கர்த்தர் வருத்தப்படுவார். நம்ம இவ்வளவு செஞ்சோமே, இன்றைக்கு இந்த ஆராதனையில நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. ஏன் அப்படின்னா, அவர் உனக்கு செஞ்ச நன்மை அப்படின்னா 1 2 இல்ல, கோடிக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நம்ம அந்த 9 பேரை போல அல்ல, யார மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பர்சனை போல வாரம் திருச்சபைக்கு வரும்போது, வாரம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, இல்லைன்னா டெய்லி கர்த்தரை துதிக்கும் போது, எப்பொழுது நம்முடைய ஜெப அறைக்குள்ள போனாலும், எப்பொழுது ஜெபத்துக்குள்ள நம்ம போனாலும் எப்படி போனோம் அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு.